இங்க என்ன படமா எடுக்கிறீங்க? லைட்டா போடையா. ஆல் ஓகே, டேக் ஓகே. நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த செய்ய போறேன். இந்த விஷயம் உங்க எல்லார் வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமா தேவைப்படும் நினைக்கிறேன். அந்த விஷயம் என்னன்னா, நான் இன்னைக்கு சமைக்க போறேன். கடைக்கு போயிட்டு வந்தாச்சு, எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம அடுத்து சமைக்க தான் போறோம். ஆனா சமைக்க போறதுக்கு முன்னாடி எனர்ஜி வேணுமா இல்லையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எனர்ஜி ட்ரிங்க். சாரி, நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம ஜூஸ் குடிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம சமையல் வேலை ஆரம்பிப்போமா? பாத்தீங்களா, பேசிக்கிட்டே என்ன சமைக்க போறோம்னு சொல்லவே மறந்துட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பட்டர் சிக்கன் வித் பட்டர் சிக்கன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசையணும். மாவு பிசையறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸ்ட்டை ஃபெர்மெண்ட் பண்ணணும். ஆல்ரெடி ஃபெர்மெண்ட் பண்ணிட்டு நம்ம பட்டர் சிக்கனை நானும் செய்ய போறோம்னு முடிவு எடுத்தாச்சு. அதுக்கு முதல்ல நம்ம நான் செய்யறதுக்கு மாவு பிசைஞ்சாகணும். மாவு பிசையறதுக்கு நம்மளுக்கு 3 விஷயங்கள் தேவைப்படும் நண்பர்களே. முதல்ல மைதா மாவு, இரண்டாவது தேவையான அளவு தண்ணியும் உப்பும், மூன்றாவது மிக முக்கியமானது ஆக்டிவேட் செய்யப்பட்ட ஈஸ்ட். ஓகே, நம்ம இப்போ மாவு பிசைய ஆரம்பிக்கலாமா? முதல்ல நம்ம இப்ப ஆட் பண்ண போறது மாவு. அடுத்ததாக சிறிதளவு உப்பு நீங்க பெரிதளவே போட்டுக்கோங்க. அப்புறமா நீங்க ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்க ஐட்டத்தை கலக்கி அப்படியே உள்ள சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம அடுத்ததா தண்ணி கொடுங்க அசிஸ்டன்ட். வர 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 அப்புறமா அப்படியே கையை விட்டு, வழக்கமா எப்பயுமே இந்த மாதிரி நான் செய்யும் போது தண்ணி கரெக்டா தான் ஊத்துவேன். ஆனா இந்த டைம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து போயிடுச்சு நண்பர்களே. அதனால நம்ம இப்போ முடிவு எடுத்துருக்கோம். வர 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 ஒரு வழியா பிசைஞ்சு முடிச்சாச்சு. கத்தம். நம்ம இப்போ 30 மினிட்ஸ் நம்மளால ரெஸ்ட் எடுக்க விட போறோம். நானுக்கு மாவு ரெடி ஆகிற டைம்ல நம்ம போயிட்டு பட்டர் சிக்கனை வெட்டுற வேலையை ஆரம்பிச்சிருவோமா? இப்பதான் நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆளை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அவன் பேரு கொக்கரகேசன். ஆனா இதுல ரொம்ப வருத்தத்துக்கான விஷயம் என்னன்னா, இந்த சமையலை சமைக்கிறதுக்கு நம்ம கொக்கரேசனை கொலை பண்ணி அவன் ட்ரெஸ் அவுத்து அவன் கைத்தறி காலுத்தறி. தம்பி, இப்ப நம்ம அடுத்து கொக்கரேஸோட கை தனியா காலு தனியா நெஞ்சு தனியா பிரிச்சு 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 எடுக்க போறோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஒரு வழியா நம்ம கொக்கரேஸ் குஜிலு மஸ்து பண்ணி குண்டாங்குள்ள போட்டாச்சு. எவ்வளவு கஷ்டம். அடுத்ததா கொக்கரேஸுக்கு கல்யாணத்தை ஆரம்பிச்சிருவோமா? வெட்டி முடிச்ச பொருட்கள் இதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இப்ப நம்ம குண்டாங்குள்ள இதெல்லாத்தையும் போட்டு பாட்டா போடுறா. இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குண்டானை எடுத்து இதுல சமைக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். அடுத்ததா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கணும்னா நம்ம அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணா சீக்கிரமா வதங்கிடும். இப்ப நம்ம இது எல்லாத்தையும் கலக்க போறோம். வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கிட்டே சைட்ல லைட்டா சிக்கனை வறுத்து வச்சுப்போம் பட்டர்ல. ஓகே, கிட்டத்தட்ட எல்லாமே முடிய போகுது. இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து அரைச்சு கொஞ்சம் வாட்டர் மிக்சிங் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம உள்ள ஊற்றிப்போம். சொல்லு மட்டும் போது மடி இடக்கும் படுக்குதாலும்
ஒரு வழியா பட்டர் சிக்கனுக்கு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மசாலாவை போட்டு சிக்கனை போட்டு வேக வச்சா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நான் போட போறோம். நம்ம ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டோம் நண்பர்களே. இது வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஊற்றிட்டோம்னு நினைச்சு கொஞ்சம் மாவு ஆட் பண்ணோம். பட் மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்பைடர் மேன்ல வர வேணாம் மாதிரி டேபிளையும் கையிலையும் மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா என் மேலேயே பரவி நானே மைதா மேனா மாறிடுவோம் போல. அந்த அளவுக்கு மைதா ஸ்டிக்கியா இருக்கு. சரி ஒட்டுது. ஸோ மறுபடியும் மாவு ஆட் பண்ணுவோம். ஓரளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி நம்ம மாவு வந்துருச்சு. அதனால இப்பவே தலைவன் தலையில எண்ணெயை தடவி போட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். என்ன தடவுனா அந்த ஒட்டுறதும் இந்த ஒட்டுறதும் சேர்ந்து கீழே ஒட்டாது. முல்லை முள்ளால் எடுங்கிற மாதிரி ஒட்டுறதை ஒட்டுறதால் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நல்லா வெந்து முடிச்சிருச்சு. இதுதான் வெந்த ஸ்டேட்டு. அப்படியே தூக்கி போட்டு அப்படி எடுத்து அப்படி போட்ட வேண்டியதுதான். சிறப்பான ஆள் நீ. நான் இந்த சமைக்க ஆரம்பிக்கிற டைம்ல தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஏதாவது நான் ஸ்பெஷலா சமைச்சு ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்குலாம் நம்ம எடுத்து போயிருந்தோம்னு வைங்களேன். இந்த சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும் போது, நீங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது உங்க ஸ்கூல் எப்படி இருந்துச்சோ தெரியல. ஆனா என் ஸ்கூல்லாம் எப்படின்னா, நான் சமைச்சு நல்ல சாப்பாடு ஏதாவது எங்க வீட்டுல கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்கன்னா வைங்களேன், அந்த டிஃபன் பாக்ஸ் நான் திறந்த உடனே எனக்கு சுத்தி ஒரு 10-20 பிளேட் இருக்கும். மீன்ஸ் அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல, அதோட மூடி வந்து என்னை சுத்தி என் குரூப்ல உட்காந்து சாப்பிட்றவங்கலாம் ஃபுல்லா கொடுத்துட்டு அவனுக்கெல்லாம் பார்த்து ஐயோ நீங்க நிறைய போட்டாங்க, நம்மளால நல்லா சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு கடைசியா நம்ம டிஃபன் பாக்ஸை பார்த்துட்டு நம்ம சாப்பிடும் போது எல்லாரும் அந்த டைம்ல ஜாலியா இருக்கும். நாங்கெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது வந்து மரத்துக்கல்ல தான் உட்காந்து சாப்பிடுவோம். எங்க ஸ்கூல்லலாம் எப்படின்னா வைங்களேன், பிரேக் டைம் விட்டுருவாங்க. 12 மணிக்கோ 1 மணிக்கோ சாப்பிட விடுவாங்க. அப்படியே நாங்க வந்து ஒருத்தரா போயிட்டு ஆளுக்கு ஒரு குரூப்பா போயிட்டு ஒரு மரத்துக்கடியில உட்காந்து சாப்பிட்டு நாங்க வந்து அப்புறம் டிஃபன் பாக்ஸ் கழுவிட்டு போய் கிளாஸ்ல உட்காந்துப்போம். அதெல்லாம் வந்து எங்க ஸ்கூல்ல மட்டும் தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நண்பா, உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் போறேன் மாத்தே. நாகரிகண்டா. நல்லா இருந்தோம்ல. ஆமா நான் சமைச்சு சாப்பிட்டேன். அடுத்த வேலை பார்க்கலாம். பாய். நீங்க சமைச்சு சாப்பிட்டு தூங்குங்க. சாரி, சமைச்சு சாப்பிட்டு தூங்குங்க.